ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட் வீக் எடுத்த விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான கேக் ரெசிபி, அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை தொக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த முட்டை தொக்கு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். அது இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதை தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பெரும்பாலும் நான் வீட்டிலே தான் வந்து செய்கிறது, கடையில் வாங்குறது கிடையாது. கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அந்த ரேட்டுக்கு நம்ம 1 கிலோ தாராளமாக உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து வீட்டிலே வந்து பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மண் உருளைக்கிழங்குன்னு வந்து சொல்லுவாங்க. பெருசு பெருசாக ஒரு 3 இருந்தது. அப்படியே சீவினா வந்து பத்தாதுங்கிறனால அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு சீவிக்கிட்டேன். சில பேர் உருளைக்கிழங்கு சீவிட்டு உப்பு தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசிட்டு நல்லா தண்ணியெல்லாம் உலர விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. நான் வந்து டைரெக்ட் அப்படியே சீவிட்டு வந்து எண்ணெயில் போட்டு தான் வந்து எடுத்துப்பேன். இது மண் உருளைக்கிழங்கு, அதாவது பார்த்திங்கன்னா இந்த செம்மண் கலரில் இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. அது வந்து ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செவராமலே வந்து இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது கொஞ்சம் வந்து போட முடியாது. சிப்ஸ் போட்டாலும் நல்லா இருக்காது, செவந்து போயிடும். இந்த மண் உருளைக்கிழங்குல போட்டால் தான் வந்து நல்லா வரும். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்குன்னே தனியாக உருளைக்கிழங்கு வந்து இருக்குது. அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். நான் இந்த உருளைக்கிழங்கு தான் வந்து வாங்கிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மி, கிலோ வந்து 40 ரூபா கிட்ட தான் வந்து வரும். 1 கிலோ வாங்கினா தாராளமாக நிறைய வந்து சிப்ஸ் வந்து போடலாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கடையில் வந்து வாங்க போனீங்கன்னா ரேட் அதிகமாக தான் வந்து இருக்கும். நான் பெரும்பாலும் சிப்ஸ்லாம் வீட்டிலே செஞ்சுக்கிறது, வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் வீட்டிலே போட்டுப்பேன். பசங்களுக்கு நம்ம வீட்டிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அது இல்லாமல் காசு நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும் இல்லைங்களா, அதனால தான். அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை வந்து புளி போட்டு வந்து கடைஞ்சிருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். இன்னும் வந்து லஞ்சு வந்து பேக் பண்ணணும். சாதனாக்கும் அவங்களுக்கு மட்டும் தான், வெற்றி குட்டிக்கு வந்து லஞ்சு கிடையாது. அவனுக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே, சீக்கிரம் ஸ்கூல் விட்டுடுவாங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுப்பான். கைடு வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தங்கீரை வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் இருக்குது. அதுக்கு தான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசி உளுந்து வெந்தயம் 3மே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இது முடிஞ்சால் ஈவினிங் இப்படி இல்லைன்னா நைட்டு தான் வந்து அரைப்பேன். மதியம் வந்து ஊற வச்சுக்கலான்ட்டு தான் இருந்தேன். சப்போஸ் மறந்துடுவாங்கிறனால தான் இப்போயே வந்து ஊற வச்சுட்டேன். டிஃபன் எதுவும் பண்ணலை, தயிர் இருந்தது, நேற்று வச்ச ரசம் இருந்தது, அதை வச்சு வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு தான் வந்து கீரை. சமையல் வேலையும் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனம் கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா துணி துவைக்கிறதுக்கும் வந்துட்டேன். துணி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணி துவைச்சி வந்து கொஞ்சம் டைம் இருக்கிறதுங்கிறனால வந்து தனித்தனி அப்படியே வந்து காய வச்சுருந்தாங்க. மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாரி. ஒரு குடியில் என்னுடைய ட்ரெஸ்ஸு, இன்னொரு குடியில் அவருடைய ட்ரெஸ், இந்த டவல் எல்லாமே. அப்புறம் இன்னொரு குடியில் வந்து பார்த்திங்கன்னா சாதனாவது ஃபுல்லாக, அப்புறம் கடைசி இன்னொரு குடியில் வெற்றியுடைய ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு தனியாகவே காய வச்சுருந்தேன். நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவினிங் மேலே வந்து அப்படியே வந்து மடித்து வாளியில் வச்சுட்டோம்னா சாதனா வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போதுமே சாதனா தான் வந்து மடித்த துணி எல்லாமே வந்து ஷெல்ஃபில் எடுத்து வைப்பா. அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி இன்றைக்கி காய வச்சுருக்கிறேன். டைம் இருக்குங்கிறனால அப்படியே தனித்தனியாக அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டேன். டைம் இல்லாத அன்றைக்கி அப்படியே மொத்தமாக வந்து கையில் எந்த துணி வருது அப்படியே காய வச்சுட்டு போயிடுவேன். எப்படி வந்து சௌரியமாக அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய வேலைகள் போயிட்டுருக்கும். எங்கள் ஆப்போசிட்டில் வந்து பின்னாடி ஆப்போசிட்டுங்கிற பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடு சேல்ஸ் பண்ணுறாங்களாட்டுக்கு. இடம்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. துணி துவைக்கிறதாங்க ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதை துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா வெற்றி குட்டியை வந்து அவனையும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளப்பிட்டு, இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூல் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் டே. இப்போ ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அங்கே கொண்டு வந்து நீங்கள் தான் விடணும், திருப்பி நீங்கள் தான் வந்து அழைச்சிட்டு போகணும்னு வந்து சொல்லிட்டாங்க. வெற்றி குட்டி கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 6 கிளாஸ் வந்து கிளம்பிட்டேன். கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சிங்க. இப்போ எனக்கு ஒரு சுடிதார் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக் டிசைன் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அது வரைஞ்சாச்சு. இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இவனுக்கு வந்து 1 மணியோடு வந்து முடிஞ்சிடும். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தால் டைம் ஆகுங்கிறனால, அலைச்சலாக இருக்குங்கிறனால நான் இவனை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டேன். கிளாஸுக்கு வர பிளானே இல்லைங்க. திடீர்னு அப்புறம் யோசனை வந்தது, இவனுக்கு 1 மணியோட முடிஞ்சுமே நம்ம போயிட்டு வந்து அலைச்சலாக இருக்குமேங்கிறனால தான் அப்புறம் வந்து சாப்பாடெலாம் வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் இவனை கொண்டு வந்து விட்டுட்டு கிளாஸுக்கு வந்துருந்தேன். அப்புறம் ஒரு 12:30 கிட்டலாம் கிளம்பி இங்கே இந்த அகாடமிக்கு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. யூகேஜிக்கு வந்து கடைசியாக தான் வந்து பண்ணுவாங்க. டைம் ஆகணும், ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்து பசங்க எப்படி வந்து கேம் பண்ணுறாங்கங்கிறத வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெற்றி வந்து விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை. நான் இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அவன் என்னையை வந்து பார்த்துட்ருப்பான். சரியாக வந்து கேம் ஆட மாட்டாங்கிறதுனால அவன் விளையாடும் போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் அவனுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து அவன் வந்து விளையாடுறத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணான். அவன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நல்லா வந்து பண்ணான். வீடியோ வந்து ஸ்கூல்லேருந்து ஷேர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இது வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணியிருந்தால் நான் அதை இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன்.
லாஸ்ட் இயர் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தேன். இந்த வருஷமும் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து ஒரு ட்ராஃபி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து மெடலோடு விட்டுருக்காங்க. கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறேன். பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பெருசாக அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். சாதனா குட்டி வீட்டுக்கு வந்ததுமே பசிக்குது, நான் வந்து கேக் செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் முடிவு பண்ணிவிட்டு அவன் வந்து செஞ்சுருவாங்க. அவளுக்கு வீட்லேயே வந்து அதுவும் அவளே வந்து கேக் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாள். கேக்னால் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுபோல் இந்த சமோசா பஃப்ஸும் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது தான் நாங்கள் கடையில் வந்து வாங்கி கொடுக்கறது. மேக்ஸிமம் வீட்டிலே வந்து செஞ்சுக்கிறது. அதுவும் வந்து சாதனா வந்து அவளே வந்து செஞ்சு சாப்பிடுவாள். நல்லா செய்வாள் அவள். எனக்கு வந்து சரி ஈவினிங் டைமில் ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னா அம்மா கொஞ்சம் செஞ்சு கொடுறா அப்படின்னா அவளே வந்து விருப்பப்பட்டு செஞ்சு கொடுப்பாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பார்லேஜி பிஸ்கட் 4 பாக்கெட் எடுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஈனோ தான் வந்து ஒரு பாக்கெட்டில் பாதி தான் வந்து சேர்த்துருக்குறேன். மீதி பாதி வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி அவளே குடிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு திக்கான வந்து அதாவது பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கரைச்சிக்கிட்டேன். அவளே தான் வந்து பண்ணுறான். நான் எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்கல. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கிட்டு கரைச்சி வச்சுருக்குது அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கிறேன். லீவ் டைமில் வீட்டில் இருந்தானா வந்து பார்த்திங்கன்னா எதனாவது பண்ணிகிட்டே தாங்க இருப்பாள். ஒன்றும் படிக்கிற வேலை முடிஞ்சதுக்கப்புறமா கிராஃப்ட் வந்து பண்ணுவாள். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து தோணுச்சுன்னா யூடியூப்பை பார்த்து வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது இருக்கிறத வச்சு அவளே ஏதாவது வந்து ட்ரை பண்ணி வந்து பண்ணிகிட்ருப்பாள். அடுப்புக்கிட்ட வந்து வேலை செய்கிறனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க வந்து செய்வேன். எப்படி எப்படி செய்யணும் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அவளுக்கு நான் செய்யும் போதே வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வந்து செய்வேன். இருந்தாலும் அப்பப்போ நான் வந்து அவளை என்ன பண்ணுறாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் வந்து இருப்பேன். ஒவ்வொரு டைம் வந்து நல்லா பண்ணுவாள். ஒவ்வொரு டைம் வந்து அவளுக்கு வந்து சொதப்பிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஈனோ பாக்கெட்லாம் இல்லைன்னா வெறும் இந்த ஆப்போசோடா மட்டுமே சேர்த்து வந்து பண்ணுவேன். அன்றைக்கெலாம் வந்து கேக் நல்லா வராது. ஒரு மாதிரி வந்து பணியாரம் மாரி ஆகிடும், நல்லா இருக்காது. இன்றைக்கி வந்து கேக் சூப்பராக வந்திருந்தது. சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரி மில்க் சாக்லேட்டு 10 ரூபா சாக்லேட்டு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்து அதையும் திருப்பி போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை மெல்ட் பண்ணி மேலே கேக் மேலே வந்து ஊற்றி விட்டுருக்குறேன். கேக் நல்லா சூப்பராக வந்திருந்தது. ஈனோ போட்டிருந்ததுனால நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. கேக் செய்யும் போதே அந்த காஞ்ச திராட்சை முந்திரிலாம் இருந்து அதை வந்து சேர்த்துப்பேன். அது இல்லைங்கிறனால இன்றைக்கி போய் எதுவுமே இல்லாமல் இருக்குமா, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவள் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பெரும்பாலும் அதுமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நான் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துறதுங்க. எப்போயாவது தான் வந்து கடையில் வந்து வாங்குறது. நான் வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பசங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும் இல்லைங்களா? அதனால தான் அப்படி பண்ணுறது. அதுக்கப்புறம் அன்றைக்கி நான் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கல. இந்த முட்டை தொக்கு ரெசிபி ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து செஞ்சுருந்தது. நான் இது எப்போயாவது ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறது மறந்து போயிடுது. நான் இது ரெசிப்பியை தனியாக வந்து ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பாக வியூஸே வரமாட்டேங்குது. அதனால தான் நான் விலாக்லேயே வந்து ஆட் பண்ணிடுறது. ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 முட்டைக்கு 2 வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். அரைச்ச விழுதை வந்து பார்த்திங்கன்னா நான் வானலில் வந்து சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு கிளாஸ் வந்து தண்ணியும் தேவையான அளவுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். இந்த தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் வந்து கடைசியில் வந்து சேர்த்துக்கணும். இந்த முட்டை தொக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் அடிக்கடி வந்து செய்வேன். இது பார்த்திங்கன்னா சட்னி மாதிரி தான் இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா வந்து சோம்பு, இஞ்சி வந்து சேர்த்துருக்கிறேன், அவ்வளோதான். நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இதோட பச்சை வடைலாம் ஓரளவு வந்து போகணும். இது நல்லா வந்து சுண்டி கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். இது அப்பப்போ வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் இதை அடிக்கடி வந்து செய்வாங்க. சிம்பிளாக அந்த முட்டை தொக்கு வச்சு வெறும் ரசம், அதாவது உடச்ச ரசம்னு வந்து சொல்லுவோம், இல்லைன்னா தக்காளி ரசம், ஏதோ ரசம் வச்சு இந்த முட்டை தொக்கு செஞ்சு வச்சுருவாங்க. ரசத்துக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இந்த தொக்கு செஞ்ச வானலில் வந்து கடைசி சாதம் போட்டு கிளறி கொடுப்பாங்க. அங்கே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு வந்து அடிச்சுப்போம். அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை இதுமாரி பாதி பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீறி விட்டு முழுசாக கூட வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி வந்து பாதியை தான் கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு அப்பப்போ இடையில வந்து 1 நிமிஷத்துக்கு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தொக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து பிடிக்கும். இதில் இருக்கிற அந்த சாந்து வச்சு ஒரு குண்டா சோறு வந்து சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி சாந்து.
கண்டிப்பாக இந்த முட்டை தொக்கை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.